கடந்த செப்டம்பர் மாசம் 10ஆம் தேதி அமெரிக்காவை சேர்ந்த சார்லி கர்க் அப்படிங்கிற சத்தியத்தை சத்தியமா பேசுகிற ஒரு போதகர் ஒரு யூனிவர்சிட்டியில பேசிக்கிட்டு இருக்கும் போதே சுட்டுக் கொல்லப்பட்டார். அமெரிக்கன் போலீஸ் டெய்லர் ராபின்சன் அப்படிங்கிற 22 வயசு வாலிபரை இவர் தான் சுட்டு கொண்டு இருக்கணும்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில செப்டம்பர் 21ஆம் தேதி இவருடைய ரிமெம்பரன்ஸ் சர்வீஸ், அதாவது அடக்க ஆராதனை நடந்துச்சு. அதுல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், துணை அதிபர் மற்றும் பல தலைவர்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படின்னு அந்த அரங்கமே நிரம்பி வழிஞ்சிச்சு. அப்ப சார்லி கர்க் அவருடைய மனைவி எரிகா கர்க் அவங்க சொன்ன வார்த்தை பலருடைய இருதயங்களை அசைச்சது. அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு கேக்குறீங்களா? Forgive them, for they not know what they do. எனது கணவரை கொன்றவரை மன்னித்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, தந்தையே, அவர்கள் செய்வது என்ன என்று அறியாமல் உள்ளனர், அதனால் அவர்களை மன்னியும் என்று சொன்னது போலவே நான் அந்த இளைஞரை மன்னித்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தையில! இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, என்னை உயர்த்திட்டாரு, என்னை மேன்மைப்படுத்திட்டாரு அப்படின்னு நம்ம பெருமையா சொல்றோம், நல்லதுதான். ஆனா அதை காட்டிலும் ஏசப்பா மன்னிச்சாரு, அது போல நானும் மன்னிக்கிறேன். இயேசு சாமி மத்தவங்களை நேசிச்சாரு, அது மாதிரி நானும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுவும் தன்னுடைய கணவரை கொன்றவரை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? பல நேரங்கள்ல நம்ம சொல்றோம், எனக்கு அப்படி செஞ்சிட்டாங்க, எனக்கு விரோதமா எழும்பிட்டாங்க, அவங்கள செத்தாலும் நான் மன்னிக்க முடியாது, அவங்ககிட்ட நான் பேச முடியாது அப்படின்னு நம்ம வைராக்கியம் பாராட்டுறோமே. அதத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்துல அழகா சொன்னாரு. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். ஆமாங்க, நம்ம எப்ப இயேசுவை போல மற்றவங்களை மன்னிக்கிறோமோ, இயேசுவை போல மற்றவங்களை நேசிக்கிறோமோ, அப்பதான் நம்ம அவருடைய பிள்ளைங்களா இருப்போம். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, இதுவரைக்கும் நான் மன்னிக்காம இருந்தவங்களை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு முடிவெடுங்க. அவருடைய பிள்ளையா மாறுங்க. அவர் தருகிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிங்க. God bless you.